அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரசி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு சின்னதாக வாக் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம குமார் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு நின்றுட்டு இருக்காரு. பேசிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் அவாய்ட் பண்ணிடுறாரு. அவாய்ட் பண்ணிட்டு வண்டி எடுக்கலான்னு பார்க்குறாரு. அந்த நேரத்தில் நம்ம அரசி போகிறாங்க. அரசியை பார்த்ததுமே அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆனதோட மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணது எந்த அளவுக்கு தவறுதலான வேலை, அதனால அரசியோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம குமார் என்ன பண்ணானா, அரசிக்கிட்ட அரசி நில்லு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நில்லு அரசி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசி வந்து அதை காதலியே வாங்காம அந்த இடத்தை விட்டு தூரமா நடந்து போயிட்டே இருக்காங்க. உடனே குமார் வந்து ஆப்போசிட்ல கையை நீட்டி, நில்லு அரசி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆனதுக்கு நான் மிகப்பெரிய காரணம் நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை சொல்லி அதுல இருந்து மீள முடியாது, இருந்தாலும் என்ன மன்னிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குமார் வந்து பேசிட்டு இருக்காரு. குமார் இப்படி எதர்ச்சியா பேசுற அந்த நேரத்துல நம்ம சரவணன் ஆப்போசிட்ல இதை பாத்துறாரு. பார்த்துட்டு ரொம்ப கோவத்தோட வந்து, அரசி என்ன ஆகுது இங்க, என்ன பிரச்சனை, என்ன இவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, எடுற கைய, என்னடா உனக்கு என் தங்கச்சி கிட்ட பேசுற வேலை இருக்கு, ஏற்கனவே தப்பு மேல தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, அப்ப கூட உனக்கு புத்தி வராதா, நீ என்ன என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கியா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. உடனே அரசி வந்து அதுல ஒண்ணு இல்லைன்னா வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சரவணன் வந்து இருப்பா அரசி அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட சட்டையை பிடிச்சி, என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன உனக்கு பிரச்சனை, 1க்கு 3 அண்ணனுங்க இருக்கு, இன்னொரு தடவை இந்த மாதிரி வழியிலையோ இல்ல எங்க குடும்பத்தாளங்கிட்டயோ பேசுறதோ மிரட்டுற வேலையோ வச்சுக்கிட்ட வகுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா நம்ம அரசி என்ன பண்ணா, விடுன அவர் எதுவுமே பண்ணல, விடுனா அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே குமார் வந்து நம்ம சரவணன் அடிக்கிறதையும் தாண்டி அரசி நம்ம மேல கேரிங்கா தான் பேசுறாளோ அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நம்ம குமார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசை கூட்டிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசை கூட்டிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. கூடிய சீக்கிரம் நம்ம குமார் மாறி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம அரசையுமே புரிஞ்சுக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.